பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ் பாஸ்மஹே. பெரிவா சரணம். நர்பவி டிவைன் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பாலசுப்ரமணியத்தின் பணிவான வணக்கங்கள். பராபவ வருஷத்தின் ஆனி மாத பலன்களை சொல்ல விளைகிறேன். சென்ற முறை நீங்கள் கொடுத்த ஆதரவை தொடர்ந்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆனி மாதமானது 15/6/2026 அன்று மதியம் சுமார் 12:51 ஆரம்பித்து 16/7/2026 இரவு 11:30 மணி அளவில் முடிகிறது. சுமார் 32 நாட்கள் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் என்பது சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் காலம் முதல் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகும் காலம் வரை ஆனது. இந்த ஆனி மாத பலன்களை சொல்வதற்கு முன்னால் சூரியன் முதற்கொண்டு 9 கிரகங்களும் எந்தெந்த ராசியில் எப்படி எங்கே அமர்ந்துள்ளன என்பதை தெரிந்து கொண்டால் அதன் அடிப்படையில் நாம் சொல்வதை புரிந்து கொள்ள முடியும். சூரியன் மிருகசீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசி, சந்திரன் மிருகசீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசி, அதாவது அமாவாசை. செவ்வாயானவர் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மேஷராசியிலும், புதனானவர் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் மிதுன ராசியிலும், குருவானவர் ஏற்கனவே பெயர்ச்சி அடைந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் உச்சமாகவும், சுக்கிரனானவர் அவருடன் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும், சனி பகவான் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மீனராசியிலும், ராகுவானவர் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் கும்பராசியிலும், கேத்துவானவர் அந்த வீட்டின் 7வது வீடான சூரியனுடைய வீட்டில் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலும் இருக்கின்றார்கள். இப்படித்தான் இந்த மாதம் ஆரம்பம். இம்மாதத்தில் பெரிய கிரகங்களான குருவோ சனியோ ராகுவோ கேத்துவோ பெயர்ச்சி அடைவதில்லை. அவர்கள் அந்தந்த ராசியிலேயே தொடர்ந்து இருக்கின்றார்கள். சூரியனானவரும் மிதுன ராசியிலேயே முழுமையாக இருக்கின்றார். மற்ற கிரகங்கள் பெரிய பெயர்ச்சி என்று சொல்வதற்கில்லை, எல்லாம் மாதாந்திர கிரகங்கள். ஆகையால் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை சொல்ல விழைகிறேன்.